நீதிபதியினுடைய உத்தரவு சரியா தவறா என்பதை பற்றியே கவலைப்படாமல் நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தல. ஒருவேளை தொழில் பாதுகாப்பு படையினர் அங்க இல்லாமல் இருந்தால் என்ன உத்தரவு வழங்கியிருப்பார்கள்? நீதிபதி தனியா ஒரு படையை வச்சு அனுப்பலாமா? வழக்கமாக ஒரு இடத்தில் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கு. புதிதாக ஒரு இடத்தை தேர்வு செய்வதற்கான நியாயத்தை சொல்லணும். ஐயப்பன் கோயில்ல பெண்கள் அனுமதிக்கணும்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரவு போட்டாங்க. அப்ப இந்த இந்துத்துவ மதவெறிகள் என்ன சொன்னாங்க? அப்ப அவங்க விரும்பினா நீதிமன்ற உத்தரவு மதிப்பாங்க, அவங்க விரும்பலன்னா நீதிமன்ற உத்தரவு மதிக்க மாட்டாங்க. அதான அவங்களுடைய அணுகுமுறை. நேற்று என்ன முழக்கம் கேட்டது? பாரதம் மாதாக்கு ஜே. என்னைக்காச்சும் திருப்பரங்குன்றத்தில் இந்த மாதிரியான குரல் முழக்கம் கேட்டிருக்கா? டி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை இப்போது விசாரித்துக் கொண்டிருக்கார். ஒருவேளை அவரே போய் கூட தீபத்தை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தர் பெட்டிஷன் போடுறாரு, இந்த இடத்துல ஏற்றணும், ரைட், இந்த இடத்துல ஏற்று அப்படின்னு உத்தரவு போட்டால் என்ன அர்த்தம்? அது என்ன? அப்போ இது அவ்வளோ அவசரமாக விசாரிக்க வேண்டிய வழக்கு. இந்துக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்காம செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுக்களை பாஜக நீதிபதி உத்தரவு விட்ட தீர்ப்பு வழங்கிட்டதுனாலேயே அதுதான் இறுதியானது அப்படின்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற ஒரு சதி திட்டத்தோடு தான் இத்தகைய முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு பே. சண்முகம் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை மேலே கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு போடுறாங்க. இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள், இந்து முன்னணியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் ஒரு 10 பேர் சேர்ந்து அதில் விளக்கு ஏற்றலாம் அங்கே தீபம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஜஸ்டிஸுமே ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க நேற்றைக்கு. ஆனால் அந்த தீர்ப்பை மறுக்கப்பட்டு ஏற்றப்படாமல் இருக்குது கோவிலில் தீபம் அப்படிங்கிறது. இப்போ அதை தொடர்ந்து தமிழக அரசும் ஒரு மேல்முறையீடு மனு போடுறாங்க. அந்த மனுவும் கூட தள்ளுபடி செய்யப்படுது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நேற்றைக்கு திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்திலேயோ இல்லை அந்த இடத்துல நடந்த அந்த தள்ளுமுள்ளு இது எல்லாத்தையும் எப்படி பார்க்கலாம்? என்ன விஷயத்தை இதன் மூலமாக தமிழகம் எடுத்துக்க போகுது? இல்லை, திருப்பரங்குன்றம் மலையில் 1100 ஆண்டு காலமாக எங்கே தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்தில் திட்டமிட்ட அடிப்படையில் நேற்று மாலை தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே கார்த்திகை தீபம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. திருவண்ணாமலையில் வழக்கம் போல் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். அங்கேயெல்லாம் எந்த விதமான அசம்பாதமும் இல்லை. திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான தள்ளுமுள்ளு, இந்த மாதிரியான சம்பவங்கள் என்பது நடைபெற்றிருக்கு. அப்போ மற்ற இடத்துல எல்லாம் அமைதியாக நடக்குது, இங்கே மட்டும் ஏன் தள்ளுமுள்ளு வருது? அதற்கு அடிப்படையான காரணமே நீதிமன்றத்தினுடைய தவறான உத்தரவு தான். ஓகே, 1100 வருஷமாக ஏற்றிக்கிட்டு இருக்கிற இடத்த விட்டுட்டு புதிதாக இந்த ஆண்டிலிருந்து இந்த விளக்கு தூணில் நீங்கள் தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு புதிய உத்தரவு போட்டது யார்? திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். அந்த மாதிரி அங்கே தான் ஏற்றணுன்றதுக்கான என்ன அவசியம் இருக்குது? அதற்கான ஏதாவது ஆதார ஆவணங்களை அவர் ஏதாவது குறிப்பிட்டாரா? ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தர் பெட்டிஷன் போடுறாரு, இந்த இடத்துல ஏற்றணும், ரைட், இந்த இடத்துல ஏற்று அப்படின்னு உத்தரவு போட்டால் என்ன அர்த்தம்? அது புதிதாக ஒரு இடத்தில் ஏற்ற வேண்டியதற்கான கட்டாயம் என்ன? இப்போ ஏற்கனவே ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிற இடம் பொருத்தமானதல்ல, அல்லது ஆகம விதிமுறைகளுக்கு புறம்பானது, அல்லது கடவுள் வழிபாட்டுக்கு விரோதமானது, ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. புதிதாக ஒரு இடத்த சொல்கிறாரு, அது தர்காவுக்கு பக்கத்தில் இருக்குது, சிக்கந்தர் தர்காவுக்கு அருகில் இருக்கிறது. அது இன்னொரு மத வழிபாட்டு உரிமை படைத்த மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்கள் இந்த இடத்தில் தீபம் ஏற்றுவது இந்த கூட்டத்தங்க அனுமதிச்சிருந்தா தர்காவை இடித்து காலி பண்ணியிருப்பாங்க. அதான் நடந்திருக்கும். அதைத்தான் தமிழ்நாடு அரசாங்கம் இப்போது காப்பாற்றியிருக்கிறது. அத்தகைய ஒரு மோதல் நடக்காமல், ஒரு அசம்பாவிதம் நடக்காமல், இந்த நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் இருந்ததன் மூலமாக மேற்கொண்டு புதிய அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் தமிழ்நாடு அரசாங்கம் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அதை கோடிட்டு காட்டி தானே அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்காங்க. ஒரு உத்தரவை நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதை மீறுவது இல்லை, அதை இல்லை, நீதிபதிகள் எந்திரகதியாக இந்த வழக்கை அணுகுகிறார்கள். அதாவது நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாது நீதிமன்ற அவமதிப்பு என்ற முறையில் அவர்கள் எடுத்துக்கிறார். நீதிபதியினுடைய உத்தரவு சரியா தவறா என்பதை பற்றியே கவலைப்படாமல் நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தல, அது தப்பு,
ஆகவே அமுல்படுத்துறதுக்காக தொழில் பாதுகாப்பு படை வீரர்களை பயன்படுத்தியது சரிதான் என்று இப்போது 2 நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஒருவேளை தொழில் பாதுகாப்பு படையினர் அங்கே இல்லாமல் இருந்தால் என்ன உத்தரவு வழங்கியிருப்பார்கள்? நீதிபதி தனியாக ஒரு படையை வச்சு அனுப்பலாமா? மிக மிக தவறானது. நீதிமன்றத்துடைய இந்த அணுகுமுறை மிக மிக தவறானது. அந்த தொழில் பாதுகாப்பு படையினர் உயர் நீதிமன்றத்துடைய பாதுகாப்புக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்களே தவிர வேறு பணிகளுக்கு பயன்படுத்தலாம் என்று எங்கே இருக்கிறது? வேறு பணிகளுக்கு பயன்படுத்தலாம் என்பதை யார் தீர்மானிப்பது? தலைமை நீதிபதி அனுமதி பெற்றார்களா? ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே 20 நீதிபதிகள் இருக்காங்க. ஆளுக்கு அவங்க ஒரு உத்தரவு போட முடியுமா? ஒவ்வொரு நீதிபதியும் ஆளுக்கு 4 பேரை பிரித்து 4 பிரச்சனையை போய் நீங்கள் இந்த தீர்ப்பெல்லாம் அமல்படுத்துங்கன்னு சொல்ல முடியுமா? அதை நியாயப்படுத்தி இப்போது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அது சரி என்று சொல்லியிருப்பது மிக மிக தவறானது. இந்த அடிப்படையில் போனால் எதற்கும் எல்லையே இருக்காது. ஆகவே நீதிமன்றம் இதை மிகவும் எந்திரகதியாக இந்த அமர்வு நீதிபதிகள் உட்பட அணுகியிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, இல்லை சார், இங்கே இப்போ உதாரணத்துக்கு ஆளுநருடைய விவகாரமே எடுத்துப்போமே. நீதிபதி ஒரு உத்தரவை போட்ட பிறகும் கூட ஆளுநர் வந்து அதை சரியாக இது பண்ண மாட்டேங்கிறாரு, அமல்படுத்த மாட்டேங்கிறாரு, நிறைய மசோதாக்களை கிடப்பில் போடுறாரு. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பார்த்துருப்போம். நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு நம்மளே அதை பேசிட்டு நம்ம அந்த விஷயத்தை திரும்பவும் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். இப்போ உச்ச நீதிமன்றம் வந்து ஐயப்பன் கோயிலில் பெண்களை அனுமதிக்கணும்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரவு போட்டாங்க. அப்போ இந்த இந்துத்துவ மதவெறிகளை என்ன சொன்னாங்க? கோயிலுடைய புனிதம் கட்டுறோம், பெண்கள் அங்கே அனுமதிக்கூடாது. உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டால் அதை இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சிங்கிள் நீதிபதிகள் சொன்னால் அது நீதிமன்றம் அவமதிப்புன்னு சொல்லுவாங்களா? அதுனா அதுக்கு ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயம். உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சுல்ல, இவங்க கூட்டிகிட்டு போனாங்களா? அரசாங்கம், கேரள மாநில அரசாங்கம் அதை உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துறதுக்கு முயற்சித்த போது அதற்கு எதிராக எவ்வளோ பெரிய கலவரத்தை உருவாக்கினார்கள். அப்போ எங்கே நீதிமன்றத்தை மதிக்கிறது, நீதிபதிகளோட உத்தரவுக்கு மதிப்பு கொடுக்கறதுன்றது எங்கே போச்சு? அப்போ அவங்க விரும்பினா நீதிமன்ற உத்தரவு மதிப்பாங்க, அவங்க விரும்பலைன்னா நீதிமன்ற உத்தரவு மதிக்க மாட்டாங்க. அதானே அவங்களுடைய அணுகுமுறை. இதில் வந்து நாங்கள் சொல்கிறது ஒரு பாரம்பரியம், அதாவது தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதில் யாருமே எதிர்க்கலை. வழக்கமாக ஒரு இடத்தில் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கு. புதிதாக ஒரு இடத்தை தேர்வு செய்வதற்கான நியாயத்தை சொல்லணும். எவனோ ஒருத்தர் பெட்டிஷன் போடுறான்னா உடனே அதை ஏற்றுக்கிட்டு உத்தரவு போடுவீங்களா? நீங்கள் என்ன காரணம்? கோயில் நிர்வாகம் தான் தீபத்தை ஏற்றணும், யாரோ ஒருத்தர் போய் ஏற்ற முடியாது. இவ்வளவு காலம் கோயில் நிர்வாகம் தான் ஏற்றிருக்கு. கோயில் நிர்வாகம் இப்போதும் ஏற்றிருக்கு. இதில் என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க? அண்ட் இன்னொன்று, இது இந்த விவகாரம் தொடர்பான ஒரு விஷயமா முடியாமல் தொடர்ந்து ஒரு தனிப்பட்ட விஷயத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை எல்லாரும் குறிவைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புதில்லை. சரி, ஏன்னா இந்த ஒரு தீர்ப்பு மட்டும் கிடையாது, பல்வேறு தீர்ப்புகளை இவர் இதற்கு முன்னாடியே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணி திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாரு. நிறைய கம்யூனிசத்தை சார்ந்தவர்களுமே இதை தான் பேசுகிறாங்க. எதன் அடிப்படையில் அதை பேசுகிறோம் நம்ம? இது அவருடைய குற்றச்சாட்டு வைக்க முடியும்? நீதிமன்றத்தில் அவரோட வரக்கூடிய இது போன்ற வகுப்புவாதிகள், மதவெறியர்கள், வகுப்புவாதத்தை தூண்டக்கூடிய வகையிலான பல்வேறு பிரச்சனைகள் சார்ந்த வழக்குகளை அவர்கிட்ட கொண்டு போகிறாங்க. அவர் எப்போ அந்த சிட்டிங்கில் இருக்காரோ அப்போ மட்டும்தான் அந்த வழக்கை கொண்டு போகிறாங்க. அந்த ரொட்டேஷனில் மாறுகிற போது அவர்களை எந்த பிரச்சனையுமே கொண்டு போகிறதில்ல. அப்போ இவர் வந்து இந்த ஒரு அதாவது நீதிபதிகள் பாரபட்சம் இல்லாமல் நேர்மையாகவும் சட்டத்துக்கு உட்பட்டும் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டும் செயல்பட வேண்டுமே தவிர தங்களுடைய சொந்த விருப்புகளை, தங்களுடைய சொந்த கொள்கைகளை தீர்ப்பில் வெளிப்படுத்தக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கொள்கை இருக்கலாம். எனக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை, அவருக்கு மதவாத கொள்கை வந்து அவருக்கு பிடிச்சதாக இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அதை தான் பார்க்கக்கூடிய தொழிலில் காண்பிப்பது என்பது மிக மிக தவறானது. அது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு தான் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் அப்படி நடந்துகிறாரா? மிக மிக பாரபட்சமாக பல தீர்ப்புகளில் நடந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை வழக்கமாகவே வைத்திருக்கிறார். எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானத்தை சொல்லிருக்கேன், இதை வழக்கமாகவே அவர் வைத்திருக்கிறார். ஆகவே அவர் நீதிபதியாக தொடர்வதற்கு தகுதியற்றவர் என்கிற கருத்தை நாங்கள் வந்து முன் வச்சிருக்கிறோம். தலைமை நீதிபதியிடம் புகார் செய்வதென்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஓகே, ஏன்னா இப்போ இன்னைக்கு தமிழக அரசினுடைய இந்த ஒரு மேல்முறையீட்டை வந்து தள்ளுபடி செய்திருக்காங்க அப்படின்னா அப்போ மீண்டும் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் இந்த வழக்கை தொடர்வாரா? அப்போ இந்த வழக்கு எதை நோக்கி போகும் அடுத்த கட்டம்? இல்லை, இப்போ வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை இப்போது விசாரித்து கொண்டிருக்கார். அடுத்த சில நிமிடங்களில் அதன் மீது என்ன உத்தரவு போட போறான்னு தெரியல. ஒருவேளை அவரே போய் கூட தீபத்தை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரே நீதிபதியே போய் கூட ஏற்றுறதுக்கு அவர் அந்த மாதிரி நபர் தான்.
இப்போ நடந்திருக்கிற சில நிமிடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? 5 நிமிடங்களுக்குள் மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல் ஆணையர், கோவில் அதிகாரி 3 பேரும் 5 நிமிடத்தில் காணொலி காட்சி மூலமாக நீதிமன்றத்திற்கு ஆஜராக வேண்டும். அது என்ன அப்படி என்ன அவசரம்னு கேட்குறேன். அது என்ன அவங்க யூனிஃபார்ம் போட வேணாமா? இது கோட்டா அப்புறம் யூனிஃபார்ம் இல்லைன்னா பரவாயில்ல, சீருடை இல்லாமலே ஆஜராகட்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு சலுகை கொடுக்குற மாதிரி சொல்கிறாரு. என்ன இப்போ இது அவ்வளோ அவசரமாக விசாரிக்க வேண்டிய வழக்கு? தீபம் ஏற்றி முடிச்சாச்சு, இன்னுமா அடுத்த வருஷம் தான். ஏன் இப்போ என்ன இது இப்போ அவங்க கேட்குறாங்க, பொதுவாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள் போதுமான விளக்கங்கள் அளிப்பதற்கு 30 நாட்கள் அவகாசம் என்பது ஏற்கனவே இருக்கு. அந்த முறையில் எங்களுக்கு 4 வாரம் அவகாசம் கொடுங்கன்னு அரசு வழக்கறிஞர் கேட்குறாரு. 5 நிமிடம் தான், 5 நிமிடத்தில் ஆஜராகணும்னு சொல்கிறாரு. இது நியாயமான முறையில் இந்த வழக்கை நீதிபதி விசாரித்து கொண்டிருக்கிறார் என்று யாரையாவது சொல்லுங்க. ஆகவே ஒரு நோக்கபூர்வமாக தமிழ்நாடு அரசாங்கத்தோடு ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பது என்கிற ஒரு அணுகுமுறையை இந்த நீதிபதி கடைபிடிக்கிறாரோ என்கிற சந்தேகம் எழுகிறது. தமிழ்நாடு அரசு நேற்றைக்கு தீபத்தை ஏத்திருக்கலாமே, ஏன் அரசியலிருந்து இப்படி பண்றாங்க? உத்தரவை மீறி இவங்க இப்படி செயல்பட்டதுனாலதான் அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இந்துக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்காம செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுக்களை பாஜகவினர் வைக்கிறாங்கல்ல. நேற்று தீபம் ஏற்றியாச்சு. தீபம் ஏற்றுன்னு சொல்லாதீங்க. தீபம் உரிய நேரத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. நீதிபதியின் உத்தரவு கிணங்க நீதிபதி உத்தரவே தவறுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் அப்பீல் பண்ணும்போது நீதிபதி உத்தரவை அமல்படுத்துகிற பிரச்சனை எங்கே வருது? இப்போ எத்தனையோ தீர்ப்புகள் கீழ்மண் நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க, அது தப்புன்னு தான் அப்பீல் போகிறோம், அதில் தீர்ப்பு மாறுகிறது. அதை எடுத்து இன்னொரு அப்பீலுக்கு போகிறோம், அதில் வேறு தீர்ப்பு வருது. அதனால் ஒரு நீதிபதி உத்தரவு விட்ட தீர்ப்பு வழங்கிட்டதுனாலேயே அதுதான் இறுதியானது அப்படின்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இவர் தீர்ப்பே தவறான தீர்ப்புன்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அதை அமுல்படுத்துகிற பிரச்சனை எங்கே வருது? அதே நேரத்தில் பக்தர்களை அந்த மத நம்பிக்கை உள்ள, மத வழிபாட்டில் நம்பிக்கை உள்ள மக்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படாத வகையில் வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டாகிவிட்டது. முருகர் கோயில்னா அரோகரா என்கிற முழக்கம் தான் கேட்கும். நேற்று என்ன முழக்கம் கேட்டது? பாரதமே மாதாக்கு ஜே. என்னைக்காச்சும் திருப்பரங்குன்றத்தில் இந்த மாதிரியான குரல் முழக்கம் கேட்டிருக்கா? அப்போனா யார் அது? பக்தர்கள். அவங்கெல்லாம் இந்து மத வெறியர்கள் இதை பயன்படுத்தி ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும், அங்கே அனுமதித்திருந்தால் சிக்கந்தர் அந்த தர்காவை இடித்து தலைமட்டமாக்க வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது இது. அவங்க தான் உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு உள்நோக்கம் இருந்திருக்குன்னு இப்போ நீதிபதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை நேற்று ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தால் 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதியை இடிக்க மாட்டோம்னு சொல்லி தான் அங்கே போனாங்க. உச்ச நீதிமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்துட்டு என்ன நடந்தது? ஒப்பிட்டு பேச வேண்டிய சூழல் நமக்கு இருக்கா சார்? நிச்சயமாக. அன்றைக்கு துவங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்திய நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை உருவாக்கம் என்று அவர்கள் யோசிக்கிறார்களோ அத்தனை இடங்களில் பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்துட்டு தானே போனாங்க. சில நிமிடங்களை கண்ணிமைக்கிற நேரத்தில் அந்த வரலாற்று புகழ்மிக்க பாபர் மசூதி இடித்து தலைமட்டமாக்கப்பட்டதை இடிச்சது தப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்த அவங்களுக்கே கொடுத்துருங்கன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. அசம்பாவிதம் நடக்காமல் தடுத்ததற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தை அவர்கள் பாராட்டி இருக்க வேண்டும். ஆனா அரசு ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இந்த மேல்முறையீட்டுக்கு இந்த அப்பீலே போயிருக்காங்க அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படுது நீதிமன்றத்துல. அதுவும் இல்லாம தமிழ்நாட்டுல ஏன் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் இப்படி சமீப காலங்கள்ல ஒரு டார்கெட்டுக்கு உள்ளாக்கிட்டே இருக்காங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்க பெரிய வாக்குபலம் என்பது கிடையாது. தமிழ்நாட்டில் எப்படி அயோத்தியை மையப்படுத்தி இந்தியாவை பிடித்தார்களோ அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற ஒரு சதித்திட்டத்தோடு தான் இத்தகைய முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனால் அங்கே அயோத்தியிலேருந்து துவங்கின மாதிரி இங்கே திருப்பரங்குன்றத்துலேருந்து துவங்குறாங்க. வேற என்ன? ஆனால் அவ்வளோ குறைச்சி மதிப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா தமிழக மக்களை பாஜகவினர்? தமிழக மக்கள் இதற்கெல்லாம் அசந்து போயிடுவாங்களா? இல்லை. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கக்கூடிய நிகழ்வு பாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாந்துருவாங்களா இல்லையான்றது வேற விஷயம். மத வெறியர்களுடைய நோக்கம் என்ன, பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம் என்ன என்பதற்காகத்தான் சொல்கிறேன். அதில் அவர்கள் வெற்றி பெறுவார்களா இல்லையா என்றது பிறகு. ஆனால் அவர்களுடைய நோக்கம் திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருப்பது, திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் பிரச்சனையை உருவாக்குவதனுடைய நோக்கம் திருப்பரங்குன்றத்தில் முருக வழிபாடு என்கிற பெயரில் அல்லது இந்த மாதிரி கார்த்திகை தீபம் என்கிற பெயரில் பிரச்சனையை உருவாக்குவதன் மூலமாக தங்களுடைய அரசியலுக்கு சாதகமான ஒரு நிலைமையை ஏற்படுத்த முடியுமா என்று பார்க்கிறார்கள்.
அதுதான் அரசியல் நோக்கம்தான் தவிர அதில் பக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே திருப்பரங்குன்றம் மலை மேலே அதனுடைய புனித தன்மையை கெடுத்துட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க. அதன் பிறகு முருகன் மாநாடு நடத்தினாங்க, எவ்வளவோ பண்ணி பார்த்தாங்க. ஆனாலுமே இன்றைக்கு இந்த தீபம் பிரச்சனை வரும்போது மக்கள் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எடுத்த நடவடிக்கை சரின்னு காவல்துறைக்கு தானே ஆதரவாக பேசுகிறாங்க. அங்கே வந்து கழகக்காரர்களை தானே அவங்க விரட்டணும்னு சொல்கிறாங்க. இப்போ மக்களுடைய நிலைப்பாடு ஒழுங்காக தானே இருக்கு. உள்ளூர் மக்கள் ஒழுங்காக தான் இருக்காங்க. உள்ளூர் மக்கள் உண்மையான முருக பக்தர்கள்ட்ட எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. முருக பக்தர்கள் என்கிற போர்வையில் இந்த மாதிரியான ஒரு அரசியல் நோக்கத்திற்காக செயல்படக்கூடிய நபர்கள் தான் பிரச்சனை. மக்கள் என்றைக்குமே பிரச்சனை இல்லை. மக்கள் மக்கள் ஒற்றுமை, மதச்சார்பின்மை, அவரவர் வழிபாட்டுக்கு போவாங்க, மற்ற இடத்துல ஒன்று பண்ணாதான் இருக்காங்க. இதில் இவங்க இந்துத்துவ சக்திகள் தான் பிரச்சனை. ஓகே. இல்லை, இப்போ அடுத்த கட்டமாக கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை திமுகவினரோ எதை நோக்கி போக போகிறாங்க இந்த விவகாரத்தில்? இப்போ ஏன்னா அடுத்தடுத்த ஆண்டு, இந்த ஆண்டு முடிஞ்சிருச்சு, அடுத்தடுத்த ஆண்டுகளில் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒற்றுமை, மதச்சார்பின்மை என்கிற அந்த கோட்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கான முறையில் மதச்சார்பற்ற கட்சிகளையெல்லாம் ஒன்றிணைத்து இந்த மத வெறியர்களுக்கு எதிராக இந்த திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி என்ன அரசியல் நோக்கத்திற்காக அவர்கள் இத்தகைய பணியில் நீதித்துறையை பயன்படுத்துகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துகிற வகையிலேயும் மக்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடிய வகையிலேயும் எங்களுடைய செயல்பாடு என்பது இருக்கும். ஓகே. தமிழக அரசு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன எடுப்பாங்க சார்? அநேகமாக இப்போ 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கிட்டதுனால சுப்ரீம் கோர்ட் போகிறது தவிர வேறு வழி இல்லை. அநேகமாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே. அப்போ அடுத்தடுத்த ஆண்டுகளில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம உச்சநீதிமன்ற தீர்ப்பு இல்லை. இந்த தீர்ப்பு என்பது நேற்றைய கார்த்திகை தீபத்திற்காக தான். இன்னைக்கு இவர் என்ன உத்தரவு போட்டாலும் இதற்கு போய் தீபம் ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி ஏற்றுறாங்கன்னா அவங்க ஆகம விதிமுறைப்படியே அதிக தப்பாயிடும். ஏன்னா குறிப்பிட்ட நட்சத்திரம் குறிப்பிட்ட நேரத்தில் தான் கார்த்திகை தீபம் ஏற்ற விட வேண்டும் என்று அவர்கள் தான் சொல்கிறாங்க. அதனால் இப்போ அதுக்கான காலம் முடிஞ்சிச்சு. ஒருவேளை வீம்புக்காக போய் நீதிமன்ற உத்தரவை நாங்கள் அமல்படுத்திட்டோம் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக வீம்புக்காக அவங்க பண்ணாங்கன்னா அது வேறு விஷயம். ஓகே. அப்படின்னா அப்படி இருந்தாலும் அது ஆகம விதிகளை மீறிய ஒரு செயல் தான். அதனால் அவங்க என்ன இப்போ தீர்ப்பு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்தில் நன்றி. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.